ஹாய் guys, this is நிரு. நான் இன்றைக்கு உங்களுக்கு சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். இந்த டிஷ் நிறைய ஸ்பைசஸ் போட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதால ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சிக்கன் சாப்பிட விருப்பமான எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு. வாங்க இப்போ சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கு நான் 3/4 கிலோ போன் இருக்கிற சிக்கன் எடுத்திருக்கிறேன். இது நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படி பெருசா இருக்கிற துண்டுகளுக்கு இப்படி கத்தியால கீறி விட்டனான். அப்பதான் மசாலா எல்லாம் உள்ளுக்குள்ள போய் சிக்கன் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த சிக்கனை நான் மேரினேட் பண்றதுக்காக முதல்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்றேன். எப்பவும் நான்வெஜ்ஜுக்கு மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணினா அதுல இருக்கிற கிருமிகள் எல்லாம் அழியும். அதோட நான்வெஜ்ஜோட பச்சை வாசனையும் இல்லாம இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததா இதுல நான் 2 டீஸ்பூன் தேசிக்காய் புளி, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதோட 1/2 கப் தயிரும் போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுறேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் பெருசாக உரைப்பு இருக்காது, அது கலருக்காகத்தான் நான் இங்கே பாவிச்சிருக்கிறேன். இந்த மேரினேட் பண்ண சிக்கனை நான் இன்றைக்கு 1 மணித்தியாலத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அடுத்ததாக சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மசாலாவை ரெடி பண்ணுவோம். அதுக்காக நான் பேனில் 8 காஞ்ச மிளகாயை போட்டு தனியாக வறுத்தெடுக்கிறேன். இதை நீங்கள் 2 to 3 மினிட்ஸுக்கு லோவுக்கு மீடியத்துக்கு இடையில வச்சு வறுத்தா காணும். நீங்கள் இதில் காஷ்மீர் மிளகாயும் பாவிக்கலாம். அது இன்னும் நல்ல சிவப்பு நிறத்தை உங்களுக்கு கொடுக்கும். இது வறுபட்டு முடிஞ்சது. இப்போ நான் இதை இறக்கி விடுறேன். அடுத்தது அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 அல்லது 4 கிராம்பு எல்லாத்தையும் போட்டு 3 மினிட்ஸுக்கு லோவில் வச்சு வறுத்தெடுக்கிறேன். இந்த ஸ்பைசஸை நாங்கள் வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி பிளெண்டரில் போடுறேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கூல் டவுன் ஆனதும் ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாயையும் இதில் போடுறேன். அதோட 5-6 துண்டு உள்ளி, 1 இன்ச் துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி, கடைசியாக இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக இதை அரைச்செடுக்கிறேன். இப்போ சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிட்டு 1 hour ஆயிட்டு நாங்கள் மேரினேட் பண்ண வச்ச சிக்கனும் ரெடி ஆயிட்டு. இனி எப்படி நாங்கள் இந்த ரெசிபியை செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்காக நான் இப்படி ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். சிக்கன் கீ ரோஸ்ட்ன்றதால நான் இன்றைக்கி நெய் பாவிச்சு மட்டும்தான் இந்த டிஷ்ஷை செய்ய போகிறேன். நெய் சூடானதும் அதில் சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இதில் போடுறேன். வெங்காயம் போடுறது ஆப்ஷனல் தான். நீங்கள் வெங்காயம் இல்லாமலும் இந்த டிஷ்ஷை செய்யலாம். வெங்காயம் சேர்க்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக இந்த டிஷ் வரும். நீங்கள் ஸ்டார்டராக இதை சாப்பிட போகிறீங்கன்னு சொன்னால் வெங்காயம் சேர்க்காமலும் இந்த டிஷ்ஷை நீங்கள் செய்து கொள்ளலாம். வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் அதில் நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை போடுறேன். சிக்கனை போட்டதும் 10 மினிட்ஸுக்கு இந்த நெய்யில் நல்லா பிரட்டி விட்டு குக் பண்ணுறேன். 10 மினிட்ஸில் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டையும் இதில் போடுறேன். இந்த மசாலா சிக்கனில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த டைமில் நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் சேர்க்க தேவையில்லை. எல்லா மசாலாவும் சிக்கனில் நல்லா சேர்ந்த பிறகு இதை நான் மூடியால் மூடி 10 மினிட்ஸுக்கு சிக்கன் ஆவிய விடுறேன். சிக்கன் கீ ரோஸ்ட் செய்யும் போது நாங்கள் தண்ணி ஒன்றும் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி மசாலா அரைக்கும் போது நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தோம். சிக்கனில் இருந்து வர்ற தண்ணியே இந்த சிக்கன் அவியறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்க, நாங்கள் தண்ணி விடாமலே எவ்வளவு தண்ணி வந்திருக்குண்டு. இதை ஒருக்கா நல்லா பிரட்டி விட்டுட்டு திருப்பவும் மூடி விடுறேன். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி கரண்டி வச்சு நல்லா பிரட்டி விடுங்க. சிக்கனை நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்க. அப்போ தான் சிக்கன் ரப்பர் ஆகாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும். சிக்கன் நல்லா குக்காகி சாஃப்டாக வரும் வரைக்கும் இப்படி அடிக்கடி பிரட்டி கொண்டிருங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/4 டீஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சூட்டுக்கு சர்க்கரை கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் நல்லா ரோஸ்ட்டாக வந்திருக்கு.
கடைசியா இதில் நான் இறக்குறதுக்கு முதல் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சுவையான ஃப்ளேவரான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிட்டு. நீங்கள் இதை ஸ்டார்டராக சாப்பிடலாம் அல்லது ரைஸ் ரொட்டி அண்டு மெயின் கோர்ஸோடையும் சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்தேன்னு கீழே கமெண்டில் போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.